ரொட்டேட்டிங் வீல் தான். அந்த ரொட்டேட்டிங் வீல் மேலே நான் கை வைக்கிறேன், ஒன்றும் ஆகல. மணிக்கு 1300 காய் 1500 காய் வரைக்கும் இதில் உரிக்கும். ரெண்டுக்குமே எந்த செட்டிங்கும் நீங்கள் பண்ண தேவை. கட் ஆகாமல் வருமானா கட் ஆகாமல் இப்படி வரிசையாக வரும். 1300 காய் உரிக்கிறது 4 ரூபாங்கிறது ரொம்ப சீப்பு. அது மட்டும் இல்லை, நம்ம தமிழ்நாட்டில் இலவச மின்சாரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அது 12 பேர் செய்கிற வேலையை இந்த ஒரு மிஷின் பண்ணுங்க. வேலை செய்யறதுக்கு ஆட்கள் கிடைக்கிறது இல்லை, ஏன்னா ஓப்பன் வெதர் ஜாப்புங்க. மக்களை வணக்கம், நான் சண்முகன், கன்ஃபார்ம் எக்யூப்மெண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெடோட டைரக்டர். இது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிங்க. இந்த தேங்காய் மட்டை உரிக்கிற மிஷினை நான் இன்னோவேட்டிவாக பண்ணியிருக்கேன். ஏற்கனவே மார்க்கெட்டில் இருக்கிற ப்ராடக்ட் தான், பட் அதில் இருக்கிற நெகட்டிவெல்லாம் ஓவர் கம் பண்ணி ரொம்ப பாசிட்டிவான மிஷினை இன்னோவேட்டிவாக வடிவமைச்சிருக்கேன். என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு பாருங்கள். இவ்வளோ பெரிய தேங்காய், இவ்வளோ சின்ன தேங்காய், ரெண்டுக்குமே எந்த செட்டிங்கும் நீங்கள் பண்ண தேவை. ஒரே செட்டிங்கில் இது உரிச்சிடும். கொப்பரை தேங்காய் தான், ரெண்டுமே கொப்பரை தான். ஆட்டினீங்கன்னா கடகடன்னு சவுண்டு வரும். அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இதில் பிரேக் டவுனே வராதுங்க. உங்களுக்கு எந்த விதமான பிரேக் டவுன் வராது, மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளம் வராது. இது நவந்துக்கும், இது உடஞ்சி போயிடும் அப்படின்னா எதுவுமே இல்லை. இது சிம்பிள் மெக்கானிசம், யார் வேணாலும் ஈஸியாக ஆப்ரேட் பண்ணலாம், டீஸ்கில்டு. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இதில் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, காயை நார்மலாக இப்படி தான் போடணும். அதை விட்டுட்டு இப்படி திருப்பி போட்டுருவாங்க. அப்படி திருப்பி போட்டால் இப்படி ஓடிட்டு இருக்கிறப்ப டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டா போதும். ஜஸ்ட் ஒரு இன்ச் கொடுத்தீங்கன்னா ரிவர்ஸ் வெளியே வந்துடும். அதை மட்டும் நீங்கள் பண்ணினா போதும். வேறு எதுவுமே இதில் நீங்கள் ப்ரீகாஷனாக பண்ணணுங்கிற அவசியம் ஒன்றுமே இல்லை. மணிக்கு 1300 காய் 1500 காய் வரைக்கும் இதில் உரிக்கும். 2 பேர் வேணும். எதுக்கு 2 பேர் அப்படின்னா, ஒருத்தர் இந்த காயை எடுத்து இப்படி போட்டுக்கிட்டே இருக்கணும், இன்னொருத்தர் வந்து அட்டிலேருந்து கொண்டு வந்து இங்கே ஒரு தள்ளு வண்டியில் நிறுத்திக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்தால் அவுட்புட் பர் ஹவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 2 பேர் வச்சுட்டு அழகாக ஒரு 1500 காய் அழகாக எடுக்கலாம். மேன் பவர் பற்றாக்குறை பிரச்சனை உங்களுக்கு வரவே வராது. ஒரு காய்க்கு 10லேருந்து 15 பைசா. அந்த மேன் பவருக்கு நீங்கள் என்ன சம்பளம் கொடுக்குறீங்கிறத பொறுத்து அதுவும் மாறுபடும். ரெண்டாவது பவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மணி நேரம் 1300 காய் உரிக்குது அப்படின்னா 3/4 யூனிட் தான் கன்சியூம் ஆகும். அந்த 3/4 யூனிட்டுங்கிறது ஒரு 4 ரூபான்னு வச்சுக்காங்கல்ல. 1300 காய் உரிக்கிறது 4 ரூபாங்கிறது ரொம்ப சீப்பு. அது மட்டும் இல்லை, நம்ம தமிழ்நாட்டில் இலவச மின்சாரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அதுக்கு உண்டான ஜியோ இருக்குது. அந்த ஜியோ நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவேன், கொடுத்துருவேன். நீங்கள் இந்த மிஷின் வாங்குறப்ப அந்த ஜியோ காப்பியும் கொடுத்துருவேன். நீங்கள் அழகாக அதை வச்சுக்கலாம். இது 2 HP மோட்டாரில் தான் ஆப்ரேட் ஆகுது. சிங்கிள் பேஸ்லேயும் ஆப்ரேட் ஆகும், 3 பேஸ்லேயும் ஆப்ரேட் ஆகும். உங்களுக்கு 3 பேஸ் வேணால் 3 பேஸ் மோட்டார் வச்சு கொடுத்துருவோம். சிங்கிள் பேஸ் வேணாலும் சிங்கிள் பேஸ் மோட்டார் வச்சு கொடுத்துருவோம். அழகாக எழுதி இழுத்துட்டு போகலாம். இதோட மொத்த வெயிட்டே 125 கிலோ தான். நீங்கள் ஒரு நீங்கள் டோ கொடுத்துருக்கேன், 2 வீல் கொடுத்துருக்கேன். அழகாக நீங்கள் என்ன பண்ணலாம், அப்படி தள்ளிட்டு போய்க்கலாம். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தள்ளிட்டு போகிறது ஈஸி. இதுக்கு முன்னாடி 2.5 லட்சம் இருந்த மிஷினை 1.5 லட்சமாக பண்ணியிருக்கேன். ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் போட்ட முதலீட்டை ஒரு ஷிஃப்ட்டுக்கு 10,000 காய் குறைஞ்சது நீங்கள் உரிக்கலாம். அப்படின்னா 10,000 ரூபா உங்களுக்கு மிச்சமாக, 1 ரூபா ஒரு காய்க்கு சேவ் பண்ணலாம். அப்போ 15 நாளில் போட்ட காசு 1.5 லட்சத்துக்கு எடுத்துடலாம். அந்த கணக்கில் தான் ஒரு 2 வாரத்துலேருந்து 3 வாரத்துக்குள்ளே உங்களோட முதலீட்டை திரும்ப எடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டை நாங்கள் கொடுக்குறோம். இதில் கன்சியூமபிள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த ரப்பர் மட்டும்தாங்க. 1 லட்சம் கோகனட்டுக்கு ஒருக்கா நீங்கள் அதை ரீப்ளேஸ் பண்ண வேண்டியது வரும். அதையும் கூட நாங்கள் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கோம், எவ்வளோ இன்னும் கொஞ்சம் அதோட செல்ஃப் லைஃப்பை இன்க்ரீஸ் பண்ணலான்னு. மற்றவங்க மாதிரி இதில் போல்ட்டு நட்டுன்னு போட்டு ரொம்ப காம்ப்ளிகேஷனெல்லாம் இருக்காதுங்க. இது ஒரு ஸ்லாட்டு கொடுத்துரும், ஸ்லாட்டுக்குள்ளே இப்படி இன்செர்ட் பண்ணுற மாதிரி தான். ஜஸ்ட் இந்த கவரை கழட்டிட்டு இன்செர்ட் பண்ணிட்டு மறுபடியும் கவரை மாட்டி விட்டுடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த ரோலர்லாம் இருக்குது இல்லைங்களா, இந்த ரோலர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் வெல்ட் அடிச்சு வச்சுருப்பாங்க. எங்களுக்கு சாலிட் பிளாக் ரோலருங்க. உங்களுக்கு இதில் வேரண்டே வராது. ஒருவேளை அப்படி வந்தாலும் ஒரு கிட்டத்தட்ட 20-30 லட்சம் காய்க்கு ஒரு கதை வரும். ஜஸ்ட் இந்த ஸ்க்ரூவை கழட்டிட்டு இது ரீப்ளேஸ் பண்ணி மாட்டிட்டோம்னா அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கும். இந்த பீஸும் அப்படிதான், உங்களுக்கு வேரண்டே வராது. ஸோ எல்லாமே ரிஜிட்டாக பண்ணியிருக்கோம். ஆகிறதுக்கு 125 கிலோ தாங்க. மற்ற பெரிய மிஷினை கம்பேர் பண்ணும்போது இது வெரி வெரி ரிஜிட், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே சமயத்தில் விலையும் கம்மி, லாங் லைஃப் வரும். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி தேங்காய் மட்டை உரிக்கிற மிஷின் வந்து மார்க்கெட்டில் இருக்குது. ஒரு 10-15 கம்பெனியெல்லாம் இருக்காங்க. கோயம்புத்தூர்லேயே ஒரு 7-8 கம்பெனி தயாரிச்சிருக்காங்க. அவங்களுக்கும் எங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, அதில் நிறையா காய் வந்து பாதி உரித்து பாதி உரிக்காமல் வரும். அதாவது செமி டீகஸ்டிங்னு சொல்லுவாங்க. அந்த பிரச்சனை அது ஒரு பெரிய தலைவலியாக இருக்கும். திரும்ப திரும்ப எடுத்து போட்டாலும் மறுபடியும் உரிக்காது. அது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது, காயை உடச்சி வச்சிடும். காயை போட்டு உரிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-25% காயை உடச்சி வச்சிடும். அது வந்து விவசாயிகளுக்கு வந்து
ரொம்ப ஒரு தர்ம சங்கடமான விஷயம். அதனால அங்கே பயன்படுத்தாமல் இருக்காங்க. எத்தனையோ மிஷின்கள் வந்து மார்க்கெட்ல இருந்தாலும் இன்னமும் நம்ம இந்த கொப்பரைக்கு உரிக்கிற ஒரு தொழில் செய்கிறவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா வசிங்கிற ஒரு ஷார்ப்பான ஒரு கடப்பாரை திருப்பி வச்சு தான் உரிச்சிட்டு இருக்காங்க. 50 பேர் 100 பேர் ஒரு இடத்துல கும்பலா உரிச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கும் ஆள் கிடைக்கிறது இல்லை. அதுவும் நார்த் இந்தியாவிலேருந்து வந்தவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஊருக்கு போனான்னா அவங்க 1 மாசம் 2 மாசம் வரமாட்டாங்க. ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அப்போ அப்படி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கிறப்ப எங்களுக்கு தெரிய வந்தது என்னன்னா, தம்பி கையில் உரிக்கிற அளவுக்கு ஏற்கனவே இருக்கிற மிஷின்ஸ் எல்லாம் வந்து அவுட்புட் 1 ஹவருக்கு கொடுக்கறது இல்லை. 1 மணி நேரத்துக்கு இவ்வளோ தான் உரிக்குன்னு உறுதியாக சொல்ல முடியறது இல்லை. பாதி உரிச்சு பாதி உரிக்காம வருது. அதை உடச்சி வச்சிடுது. திரும்ப திரும்ப எடுத்து போட்டாலும் உரிக்காமையே வருது அப்படிங்கிற ஒரு ஃபீட்பேக் வந்தது. அது இல்லாமல் அது நின்று போயிடுது ஓடாமல். யாரை கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறாங்க சர்வீஸ்க்கு அப்படின்னு. சரி, அதை ஏன் நம்ம எடுத்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பண்ணணும் தான் இந்த மாதிரி ஒரு காம்பேக்டான ஒரு ரிஜிட்டான மிஷின் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு வந்து உடைக்காது. பாதி உரிச்சு பாதி உரிக்காமல் வர வேலையெல்லாம் இருக்காது. வெரி ரேஷ் ஒரு 2% தான் அப்படி வரும். ஃபர்ஸ்ட் டைம் த்ரோன்னு சொல்லுவாங்க. ஒரு 100 பீஸ் எடுத்து உள்ளே போட்டால் எத்தனை சதவீதம் உங்கள் மிஷினில் ஓகே ஆகுனா 98% எங்கள் மிஷினில் ஓகே ஆகுங்க. வேற என்னோட காம்படிட்டர் மிஷினில் உங்களுக்கு 50% கூட ஓகே ஆகாது. சில பேர் இது மேலே சுற்றிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்குறப்போ சேஃப்டி இல்லை அப்படின்னு ஒரு ஃபீல் வரும். நான் உங்களுக்கு அதை காமிச்சு கொடுக்குறேன் பாருங்க. இந்த மிஷினு இதெல்லாம் ரப்பர் தானுங்க. இது பாருங்க, டச் பண்ணுற பாருங்க, இது ரப்பர் தான். இது வீல் தானா, ரொட்டேட்டிங் வீல் தான். இந்த ரொட்டேட்டிங் வீல் மேலே நான் கை வைக்கிறேன், ஒன்றும் ஆகல. எடுத்து இப்படி வச்சிங்கனாவே இது சொரிக்காய் தான். பார்த்தீங்கன்னா திஸ் காய் தான். ஜஸ்ட் இப்படி வச்சு நீங்கள் இப்படி விட்டுட்டீங்கன்னா அதுவே போயிடும். நீங்கள் உள்ளுக்குள்ள கை விடணும்னு ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் இப்படி வச்சா போகுது. சேஃப்டி. ரெண்டாவது, இதில் இவ்வளோ கேப் இருக்குது இல்லையா, இவ்வளோ கேப் இருக்குது. போய் சிக்கிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை தான். கேப் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் கைக்கு ஒன்றும் ஆகாதுங்க. நம்ம அதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. மாட்டினா கூட மாட்டாது அவ்வளோ சீக்கிரம். ஓப்பனாக சொல்லணும்னா ரொம்பவும் உள்ள விட்டு ஏதாவது நம்ம பண்ணலாம், என்னன்னு தான் பார்க்கலாம்னு சொல்லி விளையாட்டுத்தனமா பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா அதுவும் ஒரு எந்திரம். ரொட்டேட். நம்ம கரண்ட்டே மின்சாரமே பயன்படுத்துகிறோம். நம்ம ப்ளக் பாயிண்ட் போடுறது உள்ளுக்குள்ள விரல விடக்கூடாது இல்லைங்களா? அது மாதிரி தான். இந்த மிஷினை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஸ்கில் வேணுமா? இப்போ வந்து கடப்பாரை வச்சு பயன்படுத்துறவங்களுக்கு ஒரு ஸ்கில் வேணும் இல்லைங்களா? அப்படி ஸ்கில் இல்லாத போச்சுன்னா கையை ஓட்ட போட்டுரும், இடுப்பு ஓட்ட போட்டுரும். அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் எந்த நடக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிடும். ஆனால் இதில் அப்படி கிடையாது. எந்த ஸ்கில்லும் தேவையில்லை. ஒரே ஒரு ஸ்கில்லு காய்க்கு திருப்பி வந்துருச்சுன்னா டக்குன்னு அதை ஆஃப் பண்ண தெரிஞ்சா அந்த ஸ்கில் இருந்தால் போதும். அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு பிரச்சனையும் இருக்காது. எடுத்து இங்கே வச்சா போதும். ரெஸ்ட் பிளேட்டில் வச்சா அதுவே இழுத்துக்கும், போயிட்டே இருக்கு. இது டேப்பராக தான் இருக்கு. இது வச்சிங்கன்னா அது பாட்டுக்கு போயிட்டே. நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர், MBA எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜ்மெண்ட்டு. எனக்கு 32 வருஷம் அனுபவம் இருக்குது இந்த மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரீஸில். அதாவது அவ்வளோ இண்டஸ்ட்ரீஸில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். பம்ப் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், ஏன் ஸ்பின்னிங் மில் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், டெக்ஸ்டைல் மிஷினரி மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, அப்புறம் ஆட்டோமொபைல் செக்டார், கார் செக்டாரு அண்டு 2 வீலர் செக்டார், இத்தனை எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு, ஃபவுண்ட்ரி இதெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன். என்னோட இந்த 32 வருஷ அனுபவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டு ப்ரொடக்ஷன் சிஸ்டம், டொயோட்டா ப்ரொடக்ஷன் சிஸ்டம், இந்த மாதிரி நிறைய கேட்டர்பில்லர் ப்ரொடக்ஷன் சிஸ்டம், ஹுண்டாய் ப்ரொடக்ஷன் சிஸ்டம், இது எல்லாம் அரைச்சி குடிச்சிட்டு தான் அங்கே வந்திருக்கோம். அவங்க வந்து ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ நம்மளுக்கு கோகனட் இண்டஸ்ட்ரியில் ஏகப்பட்ட மிஷினரிஸ் இருக்குது. எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாங்க இந்த தேங்காய் மட்டை உரிக்கிற மிஷினை தவிர. அப்போ இதுக்கு ஏன் நம்ம ஒரு தீர்வு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் நான் இதை எடுத்து பண்ணியிருக்கேன். முழுக்க நானே தயாரிச்சது, நானே வடிவமைச்சது, நானே என்னோட டிசைனர் வச்சு வடிவமைச்சு இந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் இந்த சைஸ் காம்பேக்டாக யாரும் கொடுத்ததில்லை, இனிமேலும் கொடுக்க போகிறது. நான் இதை விட இன்னும் பாதியை எப்படி கம்மி பண்ணுறது தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் சீப்பை எப்படி கொடுக்குறதுங்கிறது தான் என்னோட ஆர்வமாக இருக்குது. பெட்டராக நம்ம வந்து இந்த சொசைட்டிக்கு எதாவது பண்ணால் சொசைட்டி நம்மளுக்கு இது வரைக்கும் நம்மளுக்கு கொடுத்த சொசைட்டி நாம் ஏதாவது சொசைட்டி கொடுக்கணும் இல்லையா, அந்த இடத்துல தான் அதை பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நல்லபடியாக இருக்கும். வாங்கி எல்லோரும் பயன்படுங்க. வாரண்ட்டி 1 இயருங்க. ஆரம்பத்தில் நாங்கள் செய்கிறப்ப 450 கிலோவில் செஞ்சோம். காம்படிட்டர் 2 டன்னில் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் 450 பண்ணோம். அதுதான் ரொம்ப பார்க்குறதுக்கே ஒரு ஃப்ரிட்ஜ் சைஸ்க்கு இருக்குமாங்க. அதே தான் ஃப்ரிட்ஜ் சைஸ்க்கு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதையும் தாண்டி இப்போ இந்த சைஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப கம்ஃபர்டபுளாக, ரொம்ப காம்பேக்டாக, போர்ட்டபுளாக. ப்ரைஸ் 1.5 லட்சம் தான். 12% ஜிஎஸ்டி. இப்போ ஒரு ரெய்னி சீசன் ஆஃபர் வந்து ஒரு 10% போட்டிருக்கோம். ராஜாவோட மோட்டார் ஜங்ஷன் மூலமாக யாராவது ஆர்டர் கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்ததாக பொதுவாக எல்லாரும் கேட்குற கேள்வி, இந்த க்ரீன் கோகனட்டு, ப்ரௌன் கோகனட், அதாவது பச்சைக்காய் காஞ்ச காய் எல்லாத்தையும் உரிக்குமா அப்படின்னா, பச்சைக்காயும் உரிக்கும், காஞ்ச காயும் உரிக்கும். சின்ன காய் பெரிய காய் எல்லாம் உரிக்குமானா, சின்னது உரிக்கும், பெரிய உரிக்கும். இந்த ரெண்டுமே
எந்த செட்டிங்கும் நாங்கள் சேஞ்ச் பண்ணல பாருங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மட்டை எப்படி வரும், மட்டை வந்து கட் ஆகாமல் வருமானா கட் ஆகாமல் இப்படி வரிசையாக வரும். ஆனால் என்ன, கட் ஆகாமல் வர்றது மட்டையோட குவாலிட்டி பொறுத்து விஷயங்க. சொரிக்காயா இருக்குன்னு வச்சுக்காங்க, சொரிக்காயா இருந்தால் ஈஸியாக கட் ஆயிடும். சொரிக்காயா இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நார்மலாக இருந்ததுன்னா அழகாக இது வரும். ஒரு க்ரஷ் பண்ணியே வரதுனால மட்டை மில்லுக்கு ரொம்ப 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 ஒரு வேலை மிச்சம். மட்டை மில்லோட ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் ஒரு ப்ரெஸ்ஸிங் தான். அந்த ப்ரெஸ்ஸிங் இல்லாமல் கொடுப்பாங்க. இது பாருங்க, இது சொரிக்காயா இருந்தாலும் கட் ஆகலை, இது சொரிக்காய் தான். சொரிக்காயா இருந்தாலும் இது கட் ஆகலை, நீட்டாக வருது. இந்த மிஷினை இப்படி உட்காந்துட்டே ஆப்ரேட் பண்றது நல்லதா அல்லது நின்று ஆப்ரேட் பண்றது நல்லதா அப்படின்னு சொல்லி, அதான் எக்கனாமிக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பேசிக்கிறோம். நம்மளுக்கு வேலை செய்யறதுக்கு கம்ஃபர்டபுளா இருந்தாங்க அடுத்த நாள் நம்ம வேலைக்காரங்க வந்து மறுபடியும் வேலை செய்ய வருவாங்க, நம்ம தொழிலாளர்கள் இல்லைன்னா வரமாட்டாங்க. அதுக்காக தான் இவ்வளவு கம்ஃபர்டபுளா இந்த மாதிரி சின்ன சீட் போட்டும் பண்ணலாம். இது கொஞ்சம் உயரமா வேணும், நான் வந்து ஒரு நாற்காலியில் உட்காந்து பண்றேன்னா இதுக்கு ஒரு சின்ன ரேம்ப் மாதிரி கொடுத்துருவேன். அதை நீங்க ஏற்றி வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இன்னும் கொஞ்சம் நாற்காலி, பெரிய நாற்காலியில கூட உட்காந்துட்டு பண்ணலாம். அப்படி பண்றப்போ கைகால் வலிக்காது. நீங்க நிறைய காலில் பார்த்தீங்கன்னா முடிச்சு விழுந்தவங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட 10 மணி நேரம் 12 மணி நேரம் அடிமை மாதிரி கம்பெனிகளை நிற்க வச்சு வேலை செய்யறப்ப தான் அந்த மாதிரி நோயெல்லாம் வருது. அதெல்லாம் ரொம்ப கொடுமை. அந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாது, உட்காந்துட்டே வேலை செய்யணுங்கிறதுக்கு தான் இந்த மெஷினை செஞ்சிருக்கோம். அதனால நல்லது தான் பண்ணியிருக்கோம். நீங்க உட்காந்துட்டு செய்யணுமா அப்படின்லாம் ஃபீல் பண்ண தேவையில்ல. உட்காந்துட்டு செய்யறது ஒரு இயற்கையான ஒரு முறை தான். தாராளமாக உட்காந்துட்டே செய்யலாம். இந்த தானியங்கி தேங்காய் மட்டை உரிக்கும் இயந்திரத்தை கண்டுபிடிச்சதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னீங்கன்னா, அடுத்த ஒரு 25 வருஷத்துல நம்மள பாதி பேருக்கு உணவே கிடைக்காது அப்படின்னு சொல்லி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றாங்க. சரிங்களா? அப்படி இருக்கிறப்ப நம்மளுக்கு பாதி பேருக்கு சாப்பாடு கிடைக்கலன்னா நம்மளோட வருங்கால சந்ததிகள், ஏன் நாமளே பாதி பேர் வந்து நம்ம முன்னாடி பட்டினி கிடப்போம் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அப்ப இதுல இருந்து எப்படி ஓவர் கம் பண்றது? விவசாயம் செய்யறதுக்கு ஆள் கிடைக்கிறது இல்லை. படிச்சுட்டு எல்லாரும் வேலை வாய்ப்பை தேடி பல கம்பெனிகளை, நிறுவனங்களை நோக்கி வந்துட்டாங்க. அப்ப அந்த விவசாயம் செய்ய ஆள் கிடைக்கலங்கிறது தான் பிரச்சனை. அப்போ அந்த ஆள் பற்றாக்குறை தீர்க்கிறதுக்கு ஆட்டோமேட் பண்ணிட்டோம்னா, விவசாயத்தை வந்து ஒரு ஆட்டோமேட் பண்ண முயற்சி பண்ணணும்னா கண்டிப்பா அந்த 25% இன்னும் கணிசமான தொகையை கம்மி பண்ணலாம். பல பேருக்கு உணவு கிடைக்கிற மாதிரி பண்ணலாம். அது ஒரு புண்ணியமா இருக்குங்கிற ஒரு நன்னெண்ணத்துல தான் இதை பண்ணியிருக்கோம். 12 பேர் செய்யற வேலையை இந்த ஒரு மிஷின் பண்ணுங்க. அப்போ நம்மளுக்கு 12 பேர் ஷார்ட் ஃபால் ஆகிறத நம்ம அவாய்ட் பண்ணலாம். வேலையை கம்மி பண்ணணும், வேலையில்லா திண்டாட்டத்தை அதிகப்படுத்தணுங்கிறது நோக்கம் கிடையாது. வேலை செய்யறதுக்கு ஆட்கள் கிடைக்கிறது இல்லை. ஏன்னா ஓப்பன் வெதர் ஜாப்புங்க. வெயில்ல வேலை செய்யணும், மழையில வேலை செய்யணும், பனியில வேலை செய்யணும், யாரும் வரமாட்டாங்கிறாங்க. அப்போ விவசாயம் நடுமறிஞ்சு போகுதுங்க. நிறைய நீங்க விவசாயிகளை கேட்டு பாருங்க. விவசாயிகளை உங்களுக்கும் தெரியும், தேங்காயை உளுந்து கிடக்கிற தேங்காய் உரிக்க ஆள் வராம அது காஞ்சி போய் பூ பிடிச்சி வீணா போறதெல்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ அதெல்லாமே உணவு பற்றாக்குறைக்கு ஒரு காரணமா போக போகுது. ஸோ இந்த மிஷினை வாங்கி பயன்படுங்க, எனக்கு ஒரு ஊக்குவிப்பா இருக்கும். மேலும் மேலும் நான் விவசாயத்தை வந்து ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு உண்டான முயற்சிகளில் இறங்கி நிறைய கண்டுபிடிப்புகளை நான் கண்டுபிடிச்சிட்டே தான் இருப்பேன். சின்ன சின்ன இயந்திரங்களை கண்டுபிடிச்சி ரொம்ப செலவு குறைவாக கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம்.